ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு முன்னமே சொல்லிடுறேன். அதாவது ஒரு நபர் வசிக்கக்கூடிய இடத்தை நாம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த நபர் அங்கே அந்த வசிக்கின்ற இடம் எப்படிங்கிறத நாம இந்த உதாரண ஜாதகத்து மூலமா நம்ம பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கேது, ராகு, இப்படி இந்த லக்னத்துல ராகு, அதாவது நவாம்ச லக்னம் சொல்லக்கூடிய நவாம்சத்துல லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு, இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க மகர நவாம்சத்துல இருக்கும். இங்க மகர நவாம்சத்துல ராகு இருக்கு. லக்னம், இவருடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னாக்க மகர நவாம்சம். அப்போ இந்த லக்னத்துல நவாம்சத்துல ராகு இருக்கு. அப்போ ராகு நவாம்சத்துல இருக்கு. இந்த ராகு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க ராகுக்கு ஆப்போசிட்ல எப்பவுமே கேது வந்துருவாங்க. 180 டிகிரி பாத்தீங்கன்னாக்க கேது அங்கே, ராகு அங்க இருக்காங்கன்னா கேது ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இவர் பிறந்த கால ஜாதகத்துல இவர் இருக்கக்கூடிய இடம், நாம நவாம்சத்துல போய் பார்த்தோம்னாக்க இவர் எங்க இருக்காரு, அவருடைய அந்த இருப்பிடம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம எடுத்து விடலாம். எப்படி எடுத்து விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். 2வது பாதத்துல இந்த ராகு அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ உத்திராட நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க இதனுடைய அதிபதி சூரியன். இந்த சூரியன் தான் சூரியன் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சூரியன் ஒரு ராஜா, தலைவன், கிரகத்திற்கெல்லாம் தலைவன். அப்போ ராஜா கிரகம்னு நம்ம சொல்றோம். அப்போ நாம இங்க இந்த பேரை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம வசிக்கக்கூடிய, இப்போ வாடகைக்கு வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய அதிபர், இப்போ இந்த ஜாதகத்தினுடைய இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமையாளர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இங்கே உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ அங்க 2 நாமங்கள் வந்துவிடும். ஃபர்ஸ்ட் நாமத்தை நான் சஸ்பென்ஸா வச்சுக்கிறேன். 2வது நாமம் ராஜ கிரகங்கள்னால நாம இங்க ராஜா எடுத்துறோம். உத்திராட நட்சத்திரம், அதன் அதிபதி சூரியன். அப்போ இந்த வீட்டோட அதிபதி அங்க சூரியனை வந்துடுறாங்க. இதுல இன்னொரு சூட்சமா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க தலை பின்னமாக்கப்பட்ட விநாயகர். அப்போ தலை பின்னமாக்கப்பட்ட விநாயகர் அப்படின்னாக்க யானை
யானை தலையுடன் கூடிய விநாயகர். அப்போ இங்கே யானை தலையுடன் கூடிய இந்த விநாயகர் தான் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துல சம்பந்தப்படுறது என்ன? இங்க யானை வந்துருது. அது போக இந்த யானை பிரபலமாக இருக்கக்கூடிய இடம், இப்ப இது மகர வீடு, இது மகர நவாம்சம். மகர வீட்டுல மகர நவாம்சம், மகர வீட்டுல மகர வீடு மகர நவாம்சம். அப்போ மகர நவாம்சம் மகர வீடுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இங்க என்ன ஆகுனாக்க கேரளா அங்கே வந்துவிடும். மகர வீடு தான் கேரளா. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி செய்யுது. அப்போ இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த மகர வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் இந்த மகர நவாம்சத்தை உத்திராட நட்சத்திரம் அங்க வருது. யானை வந்து கேரளா. இது மகரம் என்பது கேரளா. அப்ப இந்த கேரளாவில் யானை பிரபல்யம். அதுபோக யானை இங்க பிரபல்யம் ஆயிடும். மகர வீட்டுல அந்த யானை பிரபல்யம் ஆகுறதுனால இங்க வந்துடும். யானைக்கு எந்த விதமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க யானையுடைய பாகன் இருப்பாரு. அப்புறம் என்ன இருக்கும்? யானைக்கு 2 பெரிய காதுகள், அதுதான் காது தும்பிக்கைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். யானையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அங்குசம் அந்த வச்சிருப்பாங்க. அப்போ இந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம், அது சம்பந்தப்பட்ட எல்லாமே இங்கே இந்த பெயரோட வந்துடும். அதாவது இந்த ராஜுங்கிற பெயரோட இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க முன்னாடி வந்துடும். இந்த பேர் மட்டும் பாதி நெய்மை மட்டும் சஸ்பென்ஸா வச்சிருக்கு. பாதி நெய்மை வந்து நான் இங்க சொல்லியிருக்கிறேன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உத்திராட நட்சத்திரம் 2வது பாதம் வந்துருச்சுனாலே இங்கே 2 பேர்கள் அங்க வந்துடும். 2 பேர்கள் சேர்ந்து ஒரு பேராக அங்கே வந்துடும். உத்திராட நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க யானை, அதாவது யானை தலையுடன் கூடிய விநாயகர் பெருமான். அப்போ யானை தலையுடன் விநாயகர் பெருமான் அப்படின்னு வரும்போது யானை வந்து மகரம் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க மகரம் கேரளா நாடு, கேரளா பிரதேசம். அப்ப கேரளா நாட்டு சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அதுபோக அங்கே கேரளாவில் அதுபோக பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரம், அதுவும் விசேஷம்தான். தேங்காய் விசேஷம்தான். தென்னை மரம் விசேஷம், தேங்காய் விசேஷம். விநாயகருக்கு நம்ம தேங்காய் விடலை தேங்காய் நம்ம போடுவோம். அதெல்லாம் அது விசேஷம் தான். அது ஒன்று பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒன்றோடு தொடர்புடையது. இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம போறோம் அப்படின்னாக்க ஒரு விடலை தேங்காய் நம்ம விட்டுட்டு போனோம்னாக்க அந்த காரியம் இங்கே சக்சஸ்ஃபுல்லாக அமையும். எப்படி அது சக்சஸ்ஃபுல்லாக அமையும்னாக்க இந்த ராகு இங்கே அமர்ந்திருக்கு. இந்த வீடு இவர் இங்க குடியிருக்காரு. அப்போ இவர் இங்கே அந்த வீட்டுல குடியிருக்கிறாரு. யாருடைய எந்த உரிமையாளருடைய பெயர் என்ன, அந்த உரிமையாளருடைய மனைவி பேர் என்ன, அவங்க எந்த ஊர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவர்கள் எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறாங்க, அவருடைய தொழில் என்ன, அவர் அந்த வீட்டுல குடியிருக்கிறாரு அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே வந்து ராகு என்பது பார்த்தீங்கன்னா ராகுனா சர்பம் பார்த்தீங்கன்னா நீளமான குச்சி மாதிரி இருக்கும். ரோட்லாம் கிடைச்சுன்னா குச்சி மாதிரி கிடக்கணும், போய் நம்ம டக்குன்னு எடுத்துக்கூடாது, பாம்பா இருக்கும். அப்போ அதை எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்போ குச்சி மாதிரி இருக்குனாக்கா இங்க யானைக்கு நம்ம தேவைப்படும் விஷயம்னா அங்குசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வந்துவிடும். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது எந்த வீட்டுல நம்ம குடி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயம் பண்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் தான் வந்து நிர்ணயம் பண்ணுது எத்தனை காலகட்டம் வரைக்கும் நம்ம இருப்போங்க, அதனால நமக்கு என்ன முன்னேற்றங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம கருத்தில் எடுத்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நாம இந்த வீட்டுல குடியிருக்கிறோம் அப்படின்னாக்க இந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கும், இந்த வீட்டுக்கும் இந்த கிரகங்களுக்கும் நமக்கும் சம்மந்தப்படுத்தும்.
இதனால இந்த வீட்டுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த மகர வீடு, இந்த மகர வீட்டுல மகர நவாம்சம் அப்படிங்கும் போது அந்த மகர வீடு அப்படின்னாக்க சனியினுடைய வீடு, சனியுடைய சொந்த வீடு. இப்ப சனி வீட்டுல மகரத்திலேயே மகர நவாம்சம் அப்படிங்கும் போது அங்கே அனைத்துமே வந்துவிடும். இப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம எடுத்துக்கலாம். ஒரு பேர் எப்படி எடுக்கிறது, அந்த பேரை வச்சு நமக்கு முன்னேற்றம் தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த 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 பேரை வச்சு நமக்கு முன்னேற்றங்கள் உண்டா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம எடுக்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு இதை வச்சு இதுல இருந்து முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம எப்படி பாக்குறது அப்படின்னாக்க, இப்போ ராகு என்பது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். இவருக்கு இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா ராகு தசா. புதன் புத்தி, புதன் அந்தரம், ராகுதசா, புதன் புத்தி, புதன் அந்தரம், சுக்கரனுடைய சூட்சமும் புதனோட அதிசூட்சமும் அப்படி இவருக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த ராகுதசையில பாத்தீங்கன்னாக்க புதன் எங்க அமர்ந்திருக்காருன்னா சூரியனோட சேர்ந்து புதன் அமர்ந்திருக்காரு. இங்கே ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க உத்திராட நட்சத்திரம். இங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உத்திர நட்சத்திரத்துல சூரியன் அமர்ந்திருக்காங்க, புதனோட சேர்த்து அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த ராகு பகவான் இப்ப இவருக்கு ராகுதசை புதன் புத்தி என்பதனால புதன் எங்க இருக்காருங்கிறதை நாம பார்க்கணும். அப்போ இவருக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்காரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சூரியனுடைய இணைந்து புதன் இருப்பதனால் இவருக்கு எந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் பாக்கியங்கள் எல்லாம் இவருக்கு அதாவது பாக்கியஸ்தானம், தந்தை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இவருக்கு எந்த மாதிரியான பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தசா காலங்கள் முடிவு பண்ணும். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த கிரகங்கள் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பதை நம்ம இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு நபர் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எங்கே வசிப்பார் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அப்போ அந்த இவர் எங்கே வசிக்கிறார் அப்படிங்கிறதை நாம இங்க பார்க்கிறோம். இவர் வசிக்கக்கூடிய நம்ம வீதியும் ஈஸியா சொல்லிடலாம். 2வது வீதியில இவர் வசிப்பதற்கான அந்த சூழல்லாம் ஏற்படும். 2வது வீதியில அவரு வசிக்க வேண்டும். 2 பேர் நாமங்கள் கொண்ட அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட இவர் வசிக்க வேண்டும். இவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா விநாயகருடைய அந்த ஆலயங்கள்லாம் அங்கே இருக்கும். அப்போ இந்த வீட்டு உரிமையாளரோட பேரு இந்த மாதிரி வரும். அதுபோக இவருக்கு இந்த வீட்டுல இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம இங்க எடுத்து சொல்லிவிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தருடைய வசிக்கக்கூடிய இடத்தை கூட அந்த கிரகங்கள் சுட்டி காட்டுகிறது. ஒரு கிரகங்கள் காண்பிக்குது, இவர் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த வீடுல வாழ வேண்டும், வசிக்க வேண்டும் என்பது போன்ற காலகட்டங்களை எல்லாம் இந்த கிரகங்கள் காண்பித்துவிடும். அப்போ அவர் அந்த காலகட்டங்கள்ல அங்க வசிக்கணும். அதன் பின்பு அவர் அங்கிருந்து மாறுதல் இருக்கிறது என்றாலே அந்த கிரகம் அந்த தசா காலங்கள் முடியும் போது அவரே ஆட்டோமேட்டிக்கலி அதற்கு தகுந்தாற் போல காலங்களை மாற்றுவார். இப்போ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்க ராகுதசையில முதற்கட்ட காலங்கள்ல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்திருப்பாரு. இந்த ராகுதசை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தாண்டும் போது இந்த ராகு நன்மை பயக்கக்கூடிய இடத்துல இவருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை இவருக்கு இங்கே கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றை அங்கே இண்டிகேட் பண்ணும். அப்போ அந்த இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம எடுத்து ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஜாதகருக்கு சொல்ல வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்க வரும் பொழுது அவர் எங்க குடியிருக்கீங்க அப்படின்னு நம்ம முதல் கேள்வியே நீங்க கேட்கும் போது இந்த இடத்துல நீங்க குடியிருக்கீங்களான்னு கேட்டா அவரு ஆமான்னு சொல்லுவாரு. அப்பவே நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஹோப் நம்ம கொடுத்துருவோம். ஒரு ஹோப் நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம். இந்த வீட்டுல நீங்க வசிக்கீங்களா அப்படின்னு அவரு ஆமா அப்படின்பாரு. அப்ப அதை வச்சு அவருக்கு ஹோப் வந்துடும். நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கும்.
அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆராய்ந்து பார்த்து ஜாதகங்களை நாம் சொல்ல வேண்டும். அதுபோல உங்களுடைய ஜாதகங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ குழந்தைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டுமேனாலும் பார்க்கலாம். பொருத்தங்கள் உங்களுடைய மகனுக்கு திருமணமோ மகளுக்கு திருமணம் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டும் நினைக்கிறீர்களானால் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலங்களை நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா, அது போன்ற கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கிறது என்றால் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களையும் நாம மாதவர்களையும் செய்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை நம்முடைய ஜாதகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். அதாவது நீங்களும் உங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை செய்து நார்மலா பார்த்தீங்கன்னாக்க வழிபாடு என்பது நான் இறைவனை ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது. அப்போ அது ஒரு பரிகாரமா அல்லாமல் நமக்கு நம்ம ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறை வழிபாடு எந்த முறையில் நாம் செய்து கொள்ள வேண்டும், இறைவனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை எல்லாத்தையுமே நம்முடைய ஜாதகங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொண்டு நமது ஜாதகங்களை ஆய்வு செய்து நமக்கான முன்னேற்றத்தை நமது கையிலே இறைவன் நாம் பிறக்கும் போதே கொடுத்திருக்கான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜாதகங்களை ஆய்வு செய்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து உங்கள் ஜோதிடர் சிம்மம் திருக்குமரன் வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.